இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்தியா தொடர் தாக்குதல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தொடர் தாக்குதல் அப்படின்றது இந்திய மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான். இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய மக்களையும் பாதுகாக்கணுன்ற ஒற்றை நோக்கத்தில் இந்திய அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க. அது சம்மந்தப்பட்டு நேற்று மோடி அவர்கள் ஒரு சின்ன ஒரு உரை கொடுத்திருந்தாரு. அது உரை எனக்கு புரியல, ஏன்னா ஹிந்தியில பேசியிருந்தாரு. பட் அது சம்மந்தப்பட்டு இன்னைக்கு பேசுறதுக்காக அரிசியல் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். நேற்று மோடி ஒரு உரை ஒன்று கொடுத்திருந்தாரு. அதே நேரம் நேற்று இந்தியா பாகிஸ்தானுடைய ராணுவ தளத்தை ரொம்ப கொடூரமாக தாக்கியிருந்தாங்க. தாக்கிட்டு சில எச்சரிக்கை கொடுத்தாங்க. முப்படை தளபதிகளையும் பேட்டி கொடுத்திருந்தாங்க. நம்ம சைடு இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நம்ம சைடு இருக்கக்கூடிய இழப்புகளை பற்றி நாங்கள் பேச விரும்பலை, ஆனால் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்ம மீது கை வைக்க மாட்டோம் அப்படின்ற சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. உடனே மோடி அவர்கள் நைட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. கடும் கோபத்தில் 52 56 மார்பு இன்ச்சு புடச்சிட்டு பேசுறாரு. என்ன பேசினாரு, என்ன நடந்திருக்கு? நேற்று பேசுனது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது அப்படிங்கிறத பேசியிருக்காரு. ரெண்டாவது அமெரிக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. அமெரிக்கா மிரட்டுறாரா? நீங்கள் நாங்கள் யாருடைய தலையீட்டையும் நாங்கள் இதில் எதிர்பார்க்கல, யாரும் இதில் தலையிடவும் இல்லை. மீறி யாராவது தலையிடுறதா இருந்தால், தீவிரவாதத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு தலையிடுறதா இருந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. தீவிரவாதம் செய்துட்டு இருக்கிறவங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இல்லை, அவங்களோட நாங்கள் உடன்படிக்கை செய்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திருக்காரு. ரெண்டாவது 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை நாங்கள் இந்த தாக்குதல் மூலமாக கொலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். ஆனால் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு தீவிரவாதி தப்பிச்சுட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு டாக் வருது இல்லை? உங்களுக்கு முக்கியமான தீவிரவாதி ஒன்றும் இல்லை, 4 பேர் இருக்காங்க. இந்த பஹல்காம் தாக்குதல் நடத்துகிற 4 பேர் இருக்காங்க. 4 பேர் பற்றின தகவல்கள் இன்னும் கிடைக்கல. அங்கே இருக்கிற காஷ்மீர் போலீஸ் 20 லட்ச ரூபா இது கொடுத்துருக்காங்க, என்ன சொல்றது, பரிசு கொடுத்துருக்காங்க. 20 லட்ச ரூபா நாங்கள் பரிசு கொடுக்குறோம், நீங்கள் தீவிரவாதி யாருங்கிறது எங்களுக்கு அடையாளம் காட்டுறீங்க அப்படின்னா நான் 20 லட்ச ரூபா பரிசை நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி வெகுமதி அறிவிச்சிருக்காங்க. இன்னும் இப்போ வரைக்கும் யார்கிட்ட எந்த தகவலும் வரல. இல்லைங்க, ஒரு 4 பேர் தாக்குதல் பண்ணுறான், இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல ஃபெயில் ஆகுது, இன்னும் அந்த 4 பேரை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் கண்மூடித்தனமாக அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானை தாக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுடைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி இங்கே சில பேர் சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ நீங்க தானே அதுக்கு திணி போற மாதிரி இருக்கு. கிடையாது, உங்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் தான் இங்கே தாக்குதல் நடத்துறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தீவிரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோடைய நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தாகவே இருந்தது. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு தீவிரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு பாகிஸ்தான் அரசு ஏன் அவ்வளவு மெனக்கெட்டு இன்னொரு தாக்குதல்? ஏன்னா மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை தாக்குதல், மக்கள் வாழக்கூடிய அரசாங்கம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க, மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தாக்குதல் நடக்கலாம். பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. லஷ்கர்-இ தொய்பாவுடைய தலைமை அலுவலகம் மேல தாக்குதல் நடந்துச்சு. அந்த தலைமை அலுவலகம் தரைமட்டமா இருக்கு, அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. சரி, லாகூர்ல இவங்க லஷ்கர்-இ தொய்பா அந்த அமைப்பினுடைய அலுவலகம் மேல தாக்குதல் நடந்துச்சு. அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல அந்தந்த லஷ்கர்-இ தொய்பா அலுவலகம், டிஇடி அவங்க மேலெல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு. அதில் தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டு இறந்த தீவிரவாதிகளுடைய இறுதி அஞ்சலிக்கு அரசு மரியாதை கொடுக்குற இடத்துக்கு பாகிஸ்தான் அரசு நடந்திருக்குன்னா இப்போ தீவிரவாதத்தை வளர்த்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு தான். நான் என்ன கேட்குறேன், மோடியோட ஆட்சியில் இது 3வது சம்பவம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு இராணுவ வீரர்கள்கிட்ட ஒரு பல பேர் இறந்து போனாங்க, நீங்கள் அப்பயும் கொந்தளிக்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அரசியலுக்காக உங்களுடைய சித்தாந்தத்தை நீங்கள் வேறு ஊன்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இந்துத்துவான்ற கொள்கையை நீங்கள் கொண்டு நிப்பாட்டணும். ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்னுடைய 100வது ஆண்டு, இந்த 2025 ஆர்எஸ்எஸோட 100வது ஆண்டு. 100வது ஆண்டில் நீங்கள் ஒரு செயல் திட்டத்தை முன்னிறுத்த நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்கிறது குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டப்பே நீங்கள் தாக்குதல் நடத்திருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து இங்கே பயங்கரவாத தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் அப்பெல்லாம் கை வைக்காம இப்போ உட்காந்து நாங்கள் கை வைக்கிறோம். ஏன்னா இந்த 11 வருஷத்தை நான் எடுத்து பார்க்குறேன். மோடியோட இந்த 11 வருட ஆட்சியில் தீவிரவாதம் அப்படின்ற செயல் நடந்துட்டு தான் இருக்குது. ரெண்டாவது ஈழத்தமிழர்களை, ரெண்டாவது ஸ்ரீலங்கா இங்கே இருக்கிற தமிழர்களை சுட்டுக் கொள்கிறான். அப்பெல்லாம் இங்கே கண் விழிக்கவே இல்லை இந்த இந்திய அரசாங்கம். ஆனால் இப்போ மட்டும் நீங்கள் எதுக்கு இவ்வளோ முனைப்பு காட்டுறீங்க? ஏன்னா அவன் ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்டு கொண்டுட்டான். அப்போ ஹிந்துக்களுக்காக நீங்கள் முன்வரீங்களே தவிர நீங்கள் வேறு எதுக்காகவும் வரல, ராணுவ வீரர்களுக்காக வரல, ஹிந்துன்ற கட்டமைப்புக்காக நீங்கள் உள்ள வரீங்க. அதுதானே? இல்லை, உங்களுக்கு புல்வாமா தாக்குதல் நடந்தப்போ ராணுவ வீரர்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏங்க அப்பயே அந்த இருக்கக்கூடிய தீவிரவாத இடத்தெல்லாம் தாக்கிருக்கலாமே, ஏன் அப்போ பண்ணலையே அப்படின்னு? உங்களுக்கு ராணுவ தளபதி அன்னைக்கு எடுக்கிற முடிவுகள், அது அந்த சூழல் எடுக்கப்படுற முடிவுகள் தான் இப்போ அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ள உட்காந்துட்டு அவர் தான் மீட்டிங் போறாரு.
ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆமாங்க. அமித்ஷா எந்த முடிவு பிரதமர் மோடி எடுக்கல. பண்றாரு. அமித்ஷா எந்த முடிவும் எடுக்கல. ராணுவ தளபதி நீங்க வந்து தகுந்த தாக்குதல் கொடுக்கலாம், உங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்குறோம் அப்படிங்கறத அமித்ஷா சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அந்த அனுமதியும் புல்வாமா தாக்குதலின் போதும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி பார்த்தா நீங்க அப்பயே ராணுவ தளம் அந்த தீவிரவாத தளத்தெல்லாம் நீங்க தாக்கி நான் அதான் சொல்றேன். மாட்டாங்க. ராணுவ தளபதி எடுக்கிற முடிவிற்கு உட்பட்டதுதான் ராணுவத்தினுடைய செயல்பாடு. எந்த அமைச்சருடைய முடிவும் அந்த ராணுவத்துடைய செயல்பாட்டில் வந்து தலையிட முடியாது. ராணுவ தளபதி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதன்படி தான் ராணுவம் செயல்படும். இப்போ ராணுவ தளபதி நம்ம வந்து ரிட்டனாக நம்ம மறுபடியும் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. துப்பாக்கி சண்டை நடக்குது. புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் துப்பாக்கி சண்டை நடக்குது. பாகிஸ்தான் நிறைய ராணுவ அதிகாரிகள் பல பேர் வந்து சுட்டுக் கொள்றாங்க. அது மாதிரி இந்தியாவுடைய சோல்ஜர்ஸ் 2-3 பேருக்கு அடிபடுது. அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அமைதி இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து பஹல்காம்ல இது வந்து ராணுவ தாக்குதல் கிடையாது, இது வந்து தீவிரவாத தாக்குதல். ராணுவ தாக்குதல் அதை சொல்ல முடியும். ஏன்னா தாக்குதல் நடத்தின அடுத்த 1 மணி நேரத்திலேயே வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு நாங்கள் தான் தாக்குதல் நடத்தினோம்னு அவங்களே அறிக்கை கொடுக்குறாங்க. அதுதான் கேட்குறேன். தீவிரவாத தாக்குதலுக்கு தீவிரவாதத்தை ஒழிக்கிறீங்க. அப்போ புல்வாமா தாக்குதல் வந்து பாகிஸ்தான் ராணுவம் பண்ணுச்சா? புல்வாமா நாங்க தான் பண்ணோங்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவம். அப்போ நீங்க அப்பயே பாகிஸ்தானை ஒழிச்சிருக்கலாமே. ஏன் நீங்க ஒரு நான் என்ன கேக்குறேன், ராணுவ அதிகாரிகள் பாதிக்கப்படும் போது நீங்க வந்து செயல்படல. இந்திய அரசுடைய கொள்கை பாகிஸ்தான் அழிக்கப்படும் போது தான் நீங்க செயல்படுறீங்க. இந்திய அரசுடைய கொள்கை இது முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை கொண்டு போய் நீங்க திணிக்கிறீங்க தான் அர்த்தம். கிடையாது. இந்திய அரசுடைய கொள்கை, அதாவது மத்திய அரசுடைய கொள்கை பாகிஸ்தானை அழிக்கணுங்கிறது கிடையாது, தீவிரவாதத்தை ஒழிக்கணுங்கிறது தான் மத்திய அரசுடைய கொள்கை. சரிங்க. தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக அவங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போகலாம். சரிங்க. பாகிஸ்தான் அழிக்கணுங்கிறது அவங்க இந்திய அரசனுடைய கொள்கையும் கிடையாது, இந்திய அரசுக்கு அது தேவையும் இல்லைன்னு நான் என்ன கேட்குறேன். இப்போ பாகிஸ்தான் நம்ம மேலே குண்டு மலையை பொழிஞ்சிட்டு இருக்கான், அதெல்லாம் தடுக்கிறீங்க, அதெல்லாம் வரவேற்கணும். டெல்லி நோக்கி வந்த ஏவுகணையை கூட நீங்கள் வீழ்த்திட்டீங்க. டெல்லி நோக்கிலாம் ஒரு வணிகம் வரலங்க. நீ சொல்கிறேங்க, நீ செய்தி ஊடகத்தில் வந்ததாங்க நான் சொல்ல முடியும். வந்ததெல்லாம் நீங்கள் தாக்கிட்டீங்க, அந்த அளவுக்கு வீரியமாக இருக்கீங்க. சரி, ஓகே, நல்லா செயல்படுறீங்க. இப்போ பாகிஸ்தான் ராணுவம் தானே தாக்குதல் எடுத்தது, அதற்கு ரிவெஞ்ச் தானே இப்போ இந்தியா கொடுக்குறீங்க. எதுக்காக தாக்குதல் நடத்துறாங்கன்னு பார்க்கணும்ல. தீவிரவாத அமைப்புக்காக தாக்குதல் நடத்துறாங்க பாகிஸ்தான் தான். அப்போ தீவிரவாதத்துக்காக துணை போறாங்கன்னு சொல்லி இப்போ நீங்க பாகிஸ்தானை தானே தாக்குறீங்க, கரெக்ட் தானே? அதான் கேட்கிறேன், அதை அப்பயே பண்ணிருக்கலாமே. அப்பவும் பாகிஸ்தான் ராணுவம் தானே தாக்குதல் நடத்துனுச்சு. அப்போ பாகிஸ்தான் ராணுவம் தங்களுக்கான நீங்க அந்த நேரம் எலெக்ஷன் இருக்கிறதுனால எலெக்ஷன் தேர்தலோடைய சிந்தனையில நீங்க முற்று முழுவதுமா நீங்க அதை உங்க தேர்தல் லாபமும் பயன்படுத்திக்கிட்டீங்க, அவ்வளவுதான். புல்வாமா தாக்குதல் நடத்தவும் தேர்தல் நடக்கதான் செஞ்சது. சொல்ல முடியாது. அப்ப ஏன் தாக்குதல் நடத்தலாம்னு கேக்குறீங்களா? ஆமா, அதான் கேக்குறேன். ஏன் பண்ணல? அதுதான் உங்களுக்கு வந்து ராணுவ தளபதி என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு உட்பட்டு தான் நடக்கிறாங்க. சரி, ராணுவ தளபதி நம்ம வந்து துப்பாக்கி சண்டை போடுவோம், அவங்க எல்லாம் 2-3 சோல்ஜர்ஸ் வந்து நம்ம வீழ்த்தினா நம்மளுடைய பலம் அவங்களுக்கு தெரிய வரும்னு சொல்றாரு. அப்போ துப்பாக்கி சண்டை நடக்குது. 10க்கும் மேற்பட்ட அவங்க ராணுவ சோல்ஜர்ஸ் வந்து வீழ்த்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்திய அரசோட பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடந்தோட நாங்கள் வந்து தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை பாகிஸ்தான் கொடுக்குறாங்க. கரெக்ட், அந்த இடத்துக்கு தான் வரேன். பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இப்போ சொல்றீங்க. ஆனால் இந்த முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க விரும்பலன்னு மோடி சொல்றாரு, நீங்க தான் சொன்னீங்க. இதுக்கு இடையில வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் வர போறாரு. இதுக்கு இடையில ஸ்டாலின் பேரணி நடத்தணும்னா ட்ரம்ப் மிரண்டாரு, எப்பா டே வேணாண்டா டக்குன்னு உள்ள வாங்கடா அப்படின்ட்டு. கருணாஸ் வந்து அவருக்கு வந்து எப்படின்னா திரைப்படங்களுக்கு கதை எழுதுறதுல கை தேர்ந்தவர் கருணாஸ் அவர்கள். நீங்க கதை நினைக்கிறீங்களா? அப்ப சும்மா இல்ல ஏங்க, சென்னையே மிரண்டு போயிருச்சுங்க. சென்னை ஃபுல்லா இருக்க உடன்பிறப்புலாம் ஒண்ணு சேர்ந்தோன்னே ட்ரம்பே செதறிட்டாரு. யோ ஸ்டாலின் அப்படின்ட்டு போடு அப்படி ட்வீட்லாம் போட்டுவிட்டு மிரட்டி விட்டாரு. இங்க இருங்க, சிரிக்காதீங்க. பொய் சொல்ல மாட்டாரு. அதாவது தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யறதுக்கே வக்கு இல்ல, இவங்க வந்து டெல்லியை மிரட்டுறாங்க. என்னங்க கதை? நாங்க ரஷ்யாவே மிரட்டுவோம். ஸ்டாலின் பேர் வச்சிருக்கிறதுனால ரஷ்யாவெல்லாம் மிரட்ட முடியாது. நீங்க ரஷ்யாவுக்கு உள்ள முதல்ல போயிட்டு ஸ்டாலின் பேர் வச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க, முதல்ல தூக்கி ஜெயில போடுவாங்க. அதுதான் அவங்க பண்ற முதல் வேலையா இருக்கும். சரி, ஏன்னா ஸ்டாலின்ங்கிற பேருக்கு அங்க அதுதான் மரியாதை. சரி, ஜோக்ஸ் ஓரமா வச்சிருவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், எதுக்காக இந்த தாக்குதலை இப்ப இவ்வளவு தீவிரம் நடத்திட்டு இருக்கீங்க? அவங்களே வந்து 2-3 தடவை அறிக்கை கொடுத்துறாங்க, ஐயா நாங்க வெள்ளக்குடி காட்டுறோம், எங்களை விட்டுருங்க, நாங்க பாவத்தை நாங்க ஏதோ போல பண்ணிட்டு போறோம், நாங்க அதாவது தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்றீங்க. சொல்லிட்டு அடுத்த அன்னைக்கு நைட்டே நாங்க மறுபடியும் தாக்குதல் நடத்தினா எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? சரி, அவங்க தாக்குதல் நடத்துறாங்க, இப்ப நீங்க ரிட்டன் தாக்குதல் பண்றீங்க. முடிவு என்ன நோக்கம்? உங்களுக்கு வந்து தீவிரவாத அமைப்புகளை ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும். அதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னா பாகிஸ்தானே தீவிரவாதத்தை வளர்க்குதுன்றீங்க. அப்போ பாகிஸ்தான் அப்படின்ற நாடு இருக்கும் வரை தீவிரவாதம் இருக்கும் தானே? இப்போ பாகிஸ்தான் ஒழிக்கிறதா உங்க திட்டமா?
இல்லை உங்களுக்கு பாகிஸ்தான் ஒழிக்கணுமா அப்படிங்கிறதோ பாகிஸ்தான் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கான ஆதரவு நிலையிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய. எப்படி வெளில வருவாங்க? அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. பல ஆண்டுகளா வெளில வர பல்வேறு உலக தலைவர்கள் எப்படி வெளில வருவாங்க? பல்வேறு உலக தலைவர்கள் அதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸ்டாலின் யுஎன் கவுன்சில் அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. யுஎன் கவுன்சில் பாகிஸ்தானுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க வந்து தீவிரவாத அமைப்புக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க, அதை நிறுத்தலை அப்படின்னா யுஎன் கவுன்சிலர் நீங்க வெளியேற வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து யுஎன் கவுன்சில் வந்து பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் ட்ரம்ப் பேசியிருக்காரு பாகிஸ்தான் கிட்ட. அதுவும் எப்போ பாகிஸ்தான் கெஞ்சிருக்காங்க ட்ரம்ப் கிட்ட, நீங்க வந்து இந்த தாக்குதலை வந்து நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்குறாரு இந்தியன் கவர்மெண்ட்டை. இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து அப்பவும் யார் போறாங்கன்னா அந்த இராணுவத்தினுடைய பொறுப்பாளர்கள் தான் போறாங்களே தவிர அரசு தரப்புல இருந்து யாருமே போகல. சரி, போனாங்க. இப்ப பாகிஸ்தான் வந்து அங்க நியூக்ளியர் கையில எடுப்போம்ட்டான். அப்ப நீங்க நியூக்ளியர் கையில எடுக்கணும் அமைதியா போகணுமா இல்லையா? இல்லப்பா நாங்க திருப்பி முட்டி நேத்து அதுக்குதான் மோடி பதிலடி கொடுத்துருக்காரு. நீ நியூக்ளியர் வெப்பன் எடு, மக்கள் சாவானா இல்லையா? நீ நியூக்ளியர் வெப்பன் எடு, நாங்களும் நியூக்ளியர் வெப்பன் எடுக்கிறோம், 2 பேரும் சண்டை விடுவோம், யார் அதில் சாதிக்காங்கன்னு பார்ப்போங்கிறாரு மோடி நேத்து. என்னங்க அதிகாரத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமா? நியாயமா? ஏங்க ஒரு இப்போ புல்வாமால ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டாங்க, அவங்களுக்கான நீதி வாங்குறதுக்காக நம்ம வந்து ராணுவ அதிகாரிகள் மேலே தாக்குதல் நடத்தணும், பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் மேலே தாக்குதல் நடத்தணும். அங்கே சில பேர் இறந்தாங்க, சில பேர் அடிபட்டாங்க. ஸோ அப்போது அது ஒரு நீதியாக நம்மளுக்கு பார்க்கப்பட்டுச்சு. இங்கே வந்து பஹல்காமில் 26 நபர்களை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அது சுற்றுலா பயணிகளாக போனவங்க. அவங்களுக்கும் இந்த தீவிரவாத அமைப்புக்கும் எந்த தொடர்பு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்பாவிகளை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அப்போ நாங்கள் அதுக்கு பதிலடி கேட்குறோம், பதில் கேட்குறோம் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை. உங்கள் ஆதரவில் தான் நாங்கள் செயல்படுறோம். அந்த தீவிரவாத அமைப்பு எங்களுக்கு அறிக்கை கொடுக்குறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்திருக்கிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுதுன்னு கேட்டால் பாகிஸ்தான் கவர்மெண்ட் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மாறாக தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் நடத்தும் போது நீங்க தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவா நீங்க தாக்குதல் நடத்துறீங்கன்னா நாங்களும் தாக்குதல் நடத்துவோம், எங்களுக்கும் தாக்க முடியும், நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்தினால இதுவரைக்கும் எந்த அரசும் எந்த உலக நாடுகளும் செய்யாத ஏர்ஃபோர்ஸ் பேஸை தாக்குதல் நடத்துறாங்க இந்தியன் கவர்மெண்ட். தொடர்ச்சியா ஒரே நாள்ல 9 ஏர்ஃபோர்ஸ் பேஸை வந்து தரமட்டமாக்கிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அப்படி ஒரு சாதனை இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா தான் பாகிஸ்தான் கெஞ்சுறாங்க, எங்களுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ் பேஸ் எல்லாம் தாக்குதல் பண்ணி தரமட்டமாக்கிட்டாங்க, அதனால எங்களுக்கு வந்து இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பேசின உடனே நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம், தற்காலிகமாக நாங்கள் நிப்பாட்டுறோம், மறுபடியும் நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம், நியூக்ளியர் வெப்பன் எடுப்பேன், நியூக்ளியர் தாக்குதல் நடத்துவேன், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்களுக்கு காட்ட வேணாம், நீங்கள் பூச்சாண்டி காட்டுறதா இருந்தால் வேற எவன்ட்டையாவது போய் காட்டிக்கோங்க, எங்கிட்ட காட்ட வேணாம், உங்களை விட அதிக அளவில் பலம் கொண்ட நாடாக நாங்கள் மாறிட்டு இருக்கோம், உங்களை தாக்குறது மட்டும் இல்லாமல் உங்களை அழிக்கக்கூடிய இடத்துக்கும் நாங்கள் வருவோங்கிறார் மோடி. அதான் கேட்குறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய 100வது ஆண்டு இது போயிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னன்னா அகண்ட பாரதம் அமைக்கணுன்றது அவங்க குறிக்கோள். அகண்ட பாரதம் அமைக்கணும்னா அது மோடி அவர்களும் பல இடத்துல சொல்லியிருக்காரு, அமித்ஷாவும் சொல்லியிருக்காங்க. அப்போ அகண்ட பாரதம் அப்படின்னு நீங்க வரும்போதே நீங்க பாரதம்னா இந்தியா, ஆர்எஸ்எஸ் கிடையாது. பாரதம் அப்படிங்கிறது பாரதம், அகண்ட பாரதம்னா விரிவடைந்த பாரதம் அர்த்தம், விரிவடைந்த இந்தியா அர்த்தம். அதான் விரிவடைந்த பிஓகே இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல வரணும். நானும் அதான் கேட்கறேன், பிஓகே இந்தியா கண்ட்ரோல் கொண்டு வாங்குங்கிறேன் நானும். பாகிஸ்தான் காஷ்மீரை வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க பாகிஸ்தான். இந்தியா அதை மறுபடியும் எடுத்துக்கணும்னு சொல்றேன் நான். கட்சித்தீவையும் இந்தியா எடுத்துக்கணும் தான் சொல்றேன் நான். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியா விட்டு கொடுத்த நிலங்களை எல்லாத்தையும் இந்தியா திரும்ப எடுத்துக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யணும் அப்படிங்கிறத நான் வைக்கிற கோரிக்கை. அதுதான் நானும் கேட்குறேன். காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குன்றீங்க, அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சைனாவும் நம்மளோட நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான். அப்ப சைனா கூட போர் தொடுக்க போறீங்களா? சைனா கூட போர் தொடுக்கிறாங்களா? தொடுக்க முடியாது. யார் சொன்னாங்க தொடுக்க முடியாது? யார் சொல்றாங்க தொடுக்க முடியாதுங்க? எப்படிங்க சொல்றீங்க? ஏன்னா இங்க இருக்க சைனாவும் கிட்டத்தட்ட நம்ம அளவுக்கு அவனும் பலம். சைனாவோட போர் தொடுக்கிறதுக்கு ரெடின்னா டிபெட் நாங்க உதவுறதுக்கு தயாரா இருக்கோங்கிறாங்க. சரி, பங்களாதேஷ் நாங்க தயாரா இருக்கோங்கிறாங்க உதவுறதுக்கு. ரஷ்யா கை கொடுப்பாங்க, ரஷ்யா தயாரா இருக்கோங்கிறாங்க. நாங்க வந்து சைனா கூட போருக்கு போக சொல்லி. ஆமா ஆமா. அடுத்த மோடி வந்து சைனாவை தாக்குறது தான் பிளான்ல இருக்காரா? இது வரைக்கும் இல்லை. ஆனா உங்களுக்கு தாக்குதல் நடத்துறதா இருந்தா நாங்க தயாரா இருக்கோம். எங்களை மீறி சைனா வளருதுங்கிறதுல சரி ரஷ்யாவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, அகண்ட பாரதம் தானே உங்க கனவு, அதை நோக்கி தான் போறாரு மோடி. அதானே வரட்டுங்கிற. ஏன் உங்களுக்கு இந்தியா விரிவடைந்து இந்தியா வர்றதுல என்ன தப்புங்கிற? இப்ப இந்தியாவா இல்லையான்றேன்.
இப்ப இந்தியாவா இல்லையா? ஏன் அகண்ட பாரதம் போயிட்டு நீங்க பாகிஸ்தானை உள்வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? பாகிஸ்தானை நீங்க அவங்களுக்கும் தனியா இது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு புரியலையே. பாகிஸ்தானா இருக்கணுங்க. பாகிஸ்தான் அவங்க வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காங்களா காஷ்மீர், அந்த காஷ்மீரை நாங்க எடுத்துக்கிறோம் திருப்பி. எங்களுக்கு சொந்தமான காஷ்மீரை நீங்க வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கீங்க, அதை நாங்க திருப்பி கேட்கிறோம். திருப்பி கேளுங்க. சைனா கொடுத்துட்டாங்களேங்க, அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் மறுபடியும் திருப்பி எடுத்துட்டாங்க. எடுத்துக்கிட்டாங்க. இல்லங்க, ட்ரம்ப்னுடைய தலையீடுக்கு அப்புறம் அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. சொன்னா சைனா எப்படி கேட்கும் பாருங்க. இங்க பாருங்க, எப்படி சைனா இந்தியாவோட முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்களோ அதை விட பல மடங்கு அமெரிக்காவோட முரண்டு பிடிப்பான். ஏங்க, சைனாவோட நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடியவர் சுப்பிரமணியன் சுவாமி. சுப்பிரமணியன் சுவாமியும் ஒரு பேட்டியில சொல்றாரு, ட்ரம்ப் பேசினதுக்கு அப்புறம் சைனா அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் சைனா வந்து ட்ரூப்ஸ் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு ட்ரம்ப் தான் நம்மளுக்கு உதவி பண்ணணும். ட்ரம்ப்பை பழிச்சுக்கிட்டாங்கன்னா இந்தியா பாஜக மூத்த தலைவர் அவர் சொல்றது மோடி கேட்க மாட்டார். அவர் தான் வந்து அவர் சொல்றது மோடி கேட்கிறாரோ இல்லையா, அவர் சொல்றா சைனா கேட்கும், அவர் சொன்னா ராஜபக்சே கேட்பாங்க. சரி, சோ அதிகாரத்துல இருக்காரா? பாஜக கட்சியில இருக்காரு, முன்னாள் நிர்வாகி, அவ்வளவுதானே, மூத்த நிர்வாகி, அவ்வளவுதானே. அவர் பாஜக அதிகாரத்துல இருக்காரா? அதிகாரத்தில் இல்லாத சொல்லக்கூடிய ஒரு நபர் சொல்றது நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அதிகாரத்துல இல்லாதப்போவும் இந்த ஆட்சியை கிடைக்கக்கூடிய இடத்துலதான் சுப்பிரமணிய சாமி இன்னும் இருக்காருன்னு நான் பாக்குறேன். அத்தனை எம்பிகளோட தொடர்புல இருக்காரு. அவர் சொன்னா கேட்கக்கூடிய இடத்துல பலர் இருக்காங்க. எங்க அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டு கட்சியை மதிக்க, பாஜகவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காருல்ல, கட்சியை மதிக்காத, அதைத்தான் சொல்றேன். பாஜக முன்னாள் தலைவர், தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர் என்ன சொன்னாரு? அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, அவரை விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம்னாரு. அதுதான் சொல்றேன், அவரு பாஜகவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் சொல்றாரு. ஆமா, எல்லாரையும் பாஜகவுக்கு எதிராக கருத்து சொல்ற எல்லாரையும் நீக்கிறீங்களா? சுப்பிரமணியன் சாமி நீக்கி பாருங்க, நீக்க முடியுமா உங்களால? அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? சேலஞ்ச் பண்றீங்க. மோடிக்கு அப்ப தைரியம் இல்ல கிடையாது. சுப்பிரமணியன் சாமி மேல கை வைக்கக்கூடிய தைரியம் எவனுக்குமே கிடையாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சன் சுப்பிரமணியன் சுவாமி. சரி, ரைட், பொறுத்து வந்து பார்ப்போம். சுப்பிரமணிய சுவாமி பவர்ஃபுல்லா இல்லை இந்தியான்ற கட்டமைப்பு பவர்ஃபுல்லா இல்லை இந்த பவர்ஃபுல் வந்து நம்மளை விட பொருளாதாரத்தில் கீழே இருக்கக்கூடிய அந்த நாடுகள் மீது போர் தொடுக்கிறதுங்கிறது கரெக்ட் தான். பாகிஸ்தான் மேலே தொடுக்கிறது கரெக்ட், நான் வரவேற்கிறேன், முற்றுமும் வரவேற்கிறேன். ஆனால் ஒரு அளவுக்கு போதும், அதுக்கு நிப்பாட்டிக்கலான்ற. எங்களுக்கு தேவை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிற காஷ்மீரை ரிட்டர்ன் எடுக்கணும். ரைட்டு, அதுக்காக அகண்ட பாரதம் வரதுல தப்பு இல்லைங்க. இந்தியா விரிவடைந்து இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன் நான். பெரிய இந்தியாவா வளர்ச்சி பெற்ற இந்தியா அது இந்திய அரசாங்க கொள்கை இல்ல. எந்த ஒரு இந்திய அரசாங்கத்தோட எந்த ஒரு இடத்துலயும் அகண்ட பாரதம் வேணும்னு சொல்லல, அது RSS கொள்கை. வாஜ்பாய் ஆட்சி இருந்த போதும் விரிவடைந்து இந்தியா, RSS சொல்வதை பாஜக செய்கிறது. வாஜ்பாய் ஆட்சி இருந்த போதும் இந்தியா விரிவடையணுங்கிறது அவருடைய கொள்கையா இருந்தது. அத்வானி பிரச்சாரம் பண்ண போதும் இது இல்லைங்க, இந்திய அரசாங்கத்துடைய கொள்கையா தான் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்த போது விரிவடைந்த இந்தியா நம்மளுக்கு தேவைப்படுகிறதுன்னு வாஜ்பாய் பேசினாரு. அந்த கொள்கையை வரவேற்றார் கருணாநிதி. இந்திய அரசாங்கம் எங்களுக்கு அகண்ட பாரதம் பெறும் சொல்றாங்க. விரிவடைந்த இந்தியா தேவைன்னு வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் பேசினதுக்கு அதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னவர் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி. இல்லைன்னு மறக்க முடியுமா? அவங்களுடைய கட்சி நாளிதழ்ல வந்துச்சுங்க. கருணாநிதியை விட்டுருங்கய்யா, நான் அதை பத்தியே பேச வரலைங்கய்யா. நீங்க கருணாநிதியை உள்ள எடுத்தீங்கன்னா அப்புறம் ஸ்டாலினால தான் போர் நிறுத்திப்பேன் நான், அப்புறம் நானும் கருணாநிதி மாதிரி பேசுவேன். அதை விட்டுருக்கேன். நான் கேட்கறது, அப்ப அகண்ட பாரதம் வந்து இந்தியாவுடைய கொள்கை இல்லை, RSS பாஜக கொள்கை. எந்த கான்ஸ்டிடியூஷன்ல போட்டிருக்காங்களா? காங்கிரஸ் அவங்களுடைய கொள்கையா இந்தியா வந்து விரிவடைந்து இந்தியா வேணும்னு அவங்க நினைக்கலன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இந்தியா மத்திய அரசினுடைய கொள்கை அது கிடையாதுன்னு நீங்க சொல்றதை நான் எதுக்க மாட்டேன். காங்கிரஸ்க்கு இந்த நாட்டை வித்து என்ன வேணாலும் சம்பாதிக்கலாங்கிற ஒரு எண்ணம். நாட்டை வித்து அவங்களுடைய குடும்பத்துடைய வளத்தை கூட வளர்த்துக்குவாங்க காங்கிரஸ். ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஒரே ஐடியாலஜி. குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறது, ராகுல் காந்திக்கு வந்து வெளிநாட்டில் சொத்து சேர்க்கிறது, வெளிநாட்டில் போய் சொகுசா வாழ்றது. எங்கேயாவது போர் நடக்குது அப்படின்னா இவர் ராகுல் காந்தி இந்தியாவிலே இருக்க மாட்டார், உடனே இட்டாலிக்கு ஓடி போயிடுவார். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாடாளுமன்றம் கூட போது இந்தியாவுக்கு வந்துட்டு நாடாளுமன்றத்தில் உட்காந்து சோர்னு கத்துவாரு. எங்க போர் நடக்கும்போது கத்த சொல்லுங்க பாப்போம். பயந்து ஓடி போறேன் நீ, இட்டாலிக்கு பயந்து ஓடி போறேன், இங்க போர் நடக்கும்போது கத்து. பாகிஸ்தான் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா ஒரு அறிக்கை கொடு, ஒரு அறிக்கையும் கொடுக்க மாட்டேங்கிறேன். இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் தப்பா பேசுற. அவன் பாகிஸ்தான் மிலிட்டரி இவங்க பேசின எல்லா வீடியோ போட்டோஸையும் போட்டு காட்டுறான், இவங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கிறான். அதுக்கு எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க ராகுல் காந்தி, ஒரு அறிக்கை கொடுத்தாரு அவரு. இடையில வாடா பேசுறீங்களா? ஃப்ளோல வருங்க, வருங்க. சரி, ரைட். நாட்டு மீது பற்றுள்ள அத்தனை பேருக்கு அந்த ஃப்ளோல வரும் வார்த்தைகள். சரி, பொறுத்தது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்தியாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.